நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட நன்றி. அண்ட் அடுத்ததாக நம்ம கூப்பிட போறது இவர் வந்து பார்க்க தான் அப்படியே குழந்தை மாதிரி ஒரு முகமா இருக்குங்க. ஆஹா, என்ன ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் அப்படின்னு. ஆனா எழுதுற லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி பங்கமா இருக்கும். திரு விவேகா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் அவரோட சேர்ந்து நம்ம எல்லோருக்கும் பிடித்த மிக சிறந்த நடிகர் ஆடுகளம் நரேன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். தண்டேல் என்கிற இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வெளியீட்டுக்கான வெள்ளோட்ட விழான்னு சொல்லாமா, அதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல என்னன்னா, புஷ்பா 2க்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில் வருகிற படம் தண்டேல். புஷ்பா 1 புஷ்பா 2 வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் வந்து ஊர் சைடு ஒரு பக்கம், பார்வை கற்பூர தீபமா ஒரு பக்கம், சாமி ஒரு பக்கம், பெட்டா ஒரு பக்கம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்கு பிறகு புஷ்பா 2 பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபீலிங் சாங் ஒரு பக்கம், கிசுக்கு பாட்டு ஒரு பக்கம், சூடான தீ கங்கு மாதிரி ஒரு பக்கம், புஷ்பா பாட்டு ஒரு பக்கம், எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா புஷ்பாவினுடைய ராஜ்யம் கொடிகட்டி பறந்தது. அதற்கு பிறகு தண்டேல் வருகிறது. நிச்சயமாக தண்டேல் பாடல்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே புஜ்ஜிக்குட்டி பாட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு தேசபக்தியையும் அதே சமயத்தில் காதலையும் தேசபக்தியையும் கலந்து ஒரு அற்புதமான படமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் எழுதியதிலே பெரிய மகிழ்ச்சி. திரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோடு ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக நான் அனைத்து படங்களிலேயும் பாடல் எழுதி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவி படங்களாக நிறைய படங்கள் எழுதி கொண்டிருப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. நரேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கு, பன்வாஸ் சாருக்கு, பானு சாருக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தென் சந்து டைரக்டர், அவர் கொடுத்த ஸ்பேஸ் வந்து மறக்க முடியாது. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எங்கள் டிஓபி சார்ஸ், அப்புறம் எங்கள் லீடர் தண்டேல் சைத்தன்யா, வெரி ஸ்வீட் ஆஃப் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. எது வேணாலும் நம்ம வந்து இதை நினச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது சொல்லி இம்ப்ரவைஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக கம்பெனி கொடுத்து தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் டிஓபி ஷாப்கர் அண்ட் கார்த்திக். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் தீடா, த ஸ்டோரி ரைட்டர், என்னுடைய தம்பி. அவருக்கு நான் நிறைய சொல்லிக்கிறேன். Bhavadiyar shooting. It was a wonderful experience. Close friends, V.P. sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to the entire team. And I wish you all will like my role. Thank you. And definitely, I was saying that the Pan Indian star confirmed, sir. Thank you. And அடுத்ததாக the director we all love, class and mass redefined அப்படின்னு சொல்லலாம். அவருக்குன்னு ஒரு நீஷ் கிரியேட் பண்ணி அத்தனை பேர் மனதையும் இடம் பிடித்த எங்களோட ரொம்ப ஃபேவரட் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களையும் இடையே அழைக்கிறோம். வணக்கம். இந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கருணா வந்து ரெட்ரோல பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very good director. Chanduoda previous films are very interesting films and very great actors. Nagachithiya sir and Saipal madam பயங்கரமா பண்ணிட்டீங்க. அமரன்ல சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி set up in a very unique space and
கர்ணா வந்து நிறைய டிராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். காமெடி மட்டும் இல்லை, ஹி கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் big doors நினைக்கிறேன். ஸோ and all the best to the entire team. I'm excited to watch this film. And also Naren sir, அவர் வந்து பீட்சால வந்து I worked with him and so nice to see him also in the film. And all the very best to the entire team. Mandaran sir, director and entire crew. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. Thank you. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வி ஹாவ் அனதர் ஸ்பெஷல் பர்சன் வித் அஸ். ஒரு படத்தை லீட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை லீட் பண்றதா இருக்கட்டும், ஃபேமிலியை லீட் பண்றதா இருக்கட்டும், அவர் தான் என்னைக்குமே எங்களுக்கு கேப்டன். அண்ட் விபி சார் அவர்களையும் எனக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேர் படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார், பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது வந்து எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடல்ல போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஹோல் டீமுக்கு, சாருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் சாய்வலி மேடம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் அவங்க ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் உங்களுடைய இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெற்றியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்து வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் இந்த பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த அவசியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையும் சேர்த்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் all over the world and I just wish all the very best to you. And director sir oda பழைய படங்கள் கார்த்திகே எல்லாம் பார்த்துருக்கேன். உங்களோட 2 படம் சேர்ந்து பண்ணியிருக்காரு, ஒரு 3rd film. So I just want to wish this. அவரோட ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கும், எல்லாம் வேறு வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அந்த கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அது விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும், சே இஸ் லைக் வண்டர்ஃபுல் ஆக்டர் டு ஒர்க் வித், வெரி டெடிகேட்டட். ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். நல்ல வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வந்து நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. அவங்க தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டாங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணோம் சொல்லி ரொம்ப ஆசை.
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ தான் அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு வந்து அது ஒரு புள்ளி கூட வந்து அவர் என்னைக்குமே வந்து அது காட்டிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளா very I'm hats off to you, man. I mean, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் as a director. 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சொல்லுங்க சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்கு. சார் என்ன சார் ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு, எழுதி வைக்கிற ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு. அவர் எழுதி லிரிக்ஸ் 10 எழுதி பெரிய படம் வச்சிருக்காரு. சார் சீரு சொல்லுங்க சார். சரியா போச்சு. ரொம்ப நேரமா ஸ்க்ரால் பண்ணிருக்காரு. சார் சீரு சொல்லுங்க. சரி இருக்குல்ல. Anyway, there is a song, but beautiful எழுதிருக்காரு. காத்திரை ஆடுது கற்பூரம் போல, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிய போகுதுக்கு. மற்ற அப்புறமா பாடிக்கிறோம். Thank you so much. Thank you. எப்படி பண்ணீங்க பாத்தீங்களா நீங்க? நாங்களும் ஒரு பாட வச்சு ஒரு ஆட வச்சு ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தா நீங்க ஒண்ணு பண்றீங்க. தேங்க்யூ, நன்றி. அண்ட் அடுத்ததாக வந்து we have this beautiful lady. நான் என்னங்க சொல்றது, நடிப்பா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், அழகு, அவ்வளவுதான். அழகி சாய் பல்லவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, நான் இங்க நின்று பேசிட்டோங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா கூட யூ டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க வந்திருக்கிற மீடியா அண்ட் பிரஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தந்தையில் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமா நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகா பல்லவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க தான் ரொம்ப கம்பல் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். கேன் யூ ப்ளீஸ் கோ டோன்ட் டேக் ரெஸ்ட் வந்து பேச இருக்காரு. அதுக்கு முன்னாடி the photos and for the team it's a photo opportunity. Yeah. Thank you. Just for the video. So இதை தொடர்ந்து we have our Yuva Samrat நாக சைத்தன்யா அவர்களோட ஸ்பீச். Thank you, sir. Thank you. Finally, it's time for Jay to take the stage. எல்லாருக்கும் வணக்கம். கம்ஃபர்டபுள். Thank you so much. And Tandel உங்களுக்காக வந்து 7th February it's hitting the screens and definitely உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டா அமையும் அப்படின்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். And looking forward for your support and love from press and media. Thank you so much. Thanks everyone. Thanks all the special guests for joining us and thanks cast and crew. Thank you. Nandri.